2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும். அதில் பாஜக அங்கம் வகிக்கும். உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீண்டும் திட்டவட்டம். முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்ற வினாவிற்கு எடப்பாடி பழனிசாமி பெயரை கூறாமல் பதிலளித்த அமித்ஷா, அதிமுகவை சேர்ந்தவரே முதலமைச்சராக தேர்வு செய்யப்படுவார் என்றும் உறுதி. 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜயுடன் கூட்டணி அமைக்கிறதா பாரதிய ஜனதா? சில காலத்தில் அனைத்தும் தெளிவாகிவிடும் என அமித்ஷா பதில். பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியீடு. கலந்தாய்வு தொடங்கும் நாள் விரைவில் அறிவிக்கப்பட வாய்ப்பு. சுங்கச்சாவடிகளில் டூ வீலர்களுக்கும் சுங்கவரி வசூலிக்கப்படும் என வெளியான தகவலுக்கு மறுப்பு. புதிய திட்டம் எதுவும் இல்லை என தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் விளக்கம். பயணிகள் ரயில் கட்டணத்தை 1 கிலோமீட்டருக்கு 1 காசு மட்டுமே உயர்த்த பரிசீலனை. வரும் 1ஆம் தேதி அமலுக்கு வருவதாக கூறப்பட்ட நிலையில் ரயில்வே இணையமைச்சர் சோமண்ணா விளக்கம். பணியிட மாறுதலுக்கு விண்ணப்பித்த தொடக்க கல்வி ஆசிரியர்களுக்கு ஜூலை 2 முதல் கலந்தாய்வு. 30,000 ஆசிரியர்களின் விண்ணப்பங்கள் பரிசீலனை. செல்போன் அழைப்பில் இன்று முதல் தினமும் 2 முறை மட்டுமே சைபர் கிரைம் விழிப்புணர்வு காலர் டியூன் ஒலிக்கும். தொந்தரவாக உள்ளதாக பொதுமக்கள் புகார் கூறியதை அடுத்து மாற்றம். கர்நாடகாவில் பாராசிட்டமல் மாத்திரையின் ஒரு பிராண்டிற்கு மட்டுமே தடை. போமோல் 650 என்ற மாத்திரை பயன்படுத்த உகந்ததல்ல என ஆய்வில் கண்டுபிடிப்பு. அண்ணா பெயரையே பாஜகவிடம் அதிமுக அடமானம் வைத்துவிட்டதென முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. அண்ணா பெயரையே அவங்க அடமானம் வச்சுட்டாங்க. இன்னைக்கு கட்சியை அடமானம் வைக்கிறவங்க நாளைக்கு தமிழ்நாட்டை அடமானம் வைக்க நாம அனுமதிக்க கூடாது. பாரதிய ஜனதாவின் போலி பக்தியை தமிழ்நாட்டில் யாரும் ஏற்க மாட்டார்கள் என்றும் காட்டம். தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக இப்ப கடவுள் பெற மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்களோட போலி பக்தியை, அரசியல் நாடகத்தை இங்க யாரும் ஏற்க மாட்டாங்க. இது தமிழ்நாடு, தந்தை பெரியார் உருவாக்கிய மண், அண்ணா வளர்த்த மண். கொடியிலும் குருதியிலும் குடியிருக்கும் அண்ணாவை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என முதல்வருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதில். திமுகவால் பறிபோன அமைதி, வளம், வளர்ச்சி, மாநில உரிமையை மீட்டுத் தருவேன் என்பதே தனது தேர்தல் முதல் வாக்குறுதி என்றும் அறிவிப்பு. சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற முதல் இந்தியர் என்ற சாதனையை படைத்தார் விமானப்படை குரூப் கேப்டன் சுபான்ஷு சுக்லா. 14 நாட்கள் தங்கியிருந்து 60 ஆய்வுகளில் ஈடுபட உள்ள ஆக்சியம் 4 குழுவினர். டிராகன் விண்கலத்தில் சென்ற சுபான்ஷு சுக்லா உட்பட 4 பேரையும் ஆற தழுவி வரவேற்ற சர்வதேச விண்வெளி மைய வீரர்கள். விண்வெளி மையத்தில் கொடுக்கப்பட்ட வெல்கம் ட்ரிங்க் அருந்தி 4 பேரும் உற்சாக உரையாடல். சர்வதேச விண்வெளி நிலையத்திற்குள் சுபான்ஷு சுக்லா சென்றதை கண்டு மெய் சிலிர்த்த பெற்றோர். தேசிய கொடியை ஏந்தியும் செல்போன் டார்ச் லைட்டை ஒளிர வைத்தும் மக்கள் மகிழ்ச்சி. மருத்துவமனையில் குழந்தை பிறந்து தாய் டிஸ்சார்ஜ் செய்யப்படும் முன்பாக பிறப்பு சான்றிதழ் வழங்கப்பட வேண்டும். மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தல். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 57,000 கனஅடியாக அதிகரிப்பு.
மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பால் டெல்டா பாசனத்திற்கு நீர் திறப்பு வினாடிக்கு 22,500 கனஅடியாக உயர்வு. தமிழ்நாடு புதுச்சேரியில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழைக்கு வாய்ப்பு. கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்றும் தகவல். விடுபட்டவர்களுக்கு ஆகஸ்ட் அல்லது செப்டம்பரில் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. விஜய் தலைமையில் ஜூலை 4ஆம் தேதி நடைபெறுகிறது தவேக செயற்குழு கூட்டம். கட்சியின் அடுத்த கட்ட செயல்பாடுகள் மற்றும் விஜயின் தொடர் மக்கள் சந்திப்பு நிகழ்வுகள் குறித்து ஆலோசிக்க திட்டம். தாங்கள் எத்தனை தொகுதிகள் கேட்க வேண்டும் என கூட்டணி கட்சியான திமுக உத்தரவிட முடியாது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் திட்டவட்டம். அன்புமணியை மன்னிப்பதா இல்லையா என்பது பிரச்சனை இல்லை என ராமதாஸ் பேட்டி. மூச்சு உள்ளவரை தானே கட்சியின் தலைவர் என்று மீண்டும் திட்டவட்டம். போதைப் பொருள் பயன்படுத்தியது தொடர்பாக நடிகர் கிருஷ்ணாவும் கைது. கிருஷ்ணாவுக்கும் உடன் கைதான டீலர் கெவினுக்கும் ஜூலை 10 வரை நீதிமன்ற காவல். நடிகர் கிருஷ்ணாவுக்கு போதைப் பொருள் பழக்கம் இருந்ததாக காவல்துறை தகவல். கெவினிடம் போதைப் பொருளை வாங்கி அதை நண்பர்களுடன் பயன்படுத்தி வந்துள்ளார் கிருஷ்ணா. சமூகங்களுக்கிடையே பகைமையை ஏற்படுத்தும் வகையில் பேசியதாக மதுரை ஆதீனம் மீது வழக்கு பதிவு. உளுந்தூர்பேட்டை அருகே கார் விபத்து குறித்து பேசியது தொடர்பாக 4 பிரிவுகளின் கீழ் சென்னை சைபர் கிரைம் போலீசார் வழக்கு. திரையரங்குகளில் திரைப்படங்கள் வெளியான முதல் 3 நாட்களுக்கு விமர்சனங்களுக்கு தடை விதிக்க முடியாது. ஆன்லைன் விமர்சனங்களுக்கு தடை விதிக்க உத்தரவிடக் கோரிய வழக்கில் உயர்நீதிமன்றம் ஆணை. முல்லை பெரியாறு அணையிலிருந்து நாளை உபரிநீர் திறப்பு. கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. விருதுநகர் மாவட்டம் கும்மாப்பட்டி வீடியோக்கள் ட்ரெண்டிங் எதிரொலி. பொதுமக்கள் வர தடை விதித்த பொதுப்பணித்துறை. எங்க சர்பத்து மாதிரி இருக்குங்க, போனாமிட்ட ஹார்லிக்ஸ் மாதிரி இருக்கு. எங்க கூமாப்பட்டி பாருங்க, அங்கிட்டு பார்த்தா அந்தமான் மாதிரி இருக்கு, இங்கிட்டு பார்த்தா ஐரோப்பா மாதிரி இருக்கு, அங்கிட்டு பார்த்தா அமெரிக்கா மாதிரி இருக்கு, இப்படி பார்த்தா அமேசான் காடு மாதிரி இருக்கு. குற்றாலம் போக முடியாத இயக்கத்தால் தனது கிராமத்தை பிரபலப்படுத்தியதாக ட்ரெண்டிங் ஆக்கிய தங்கபாண்டி பேட்டி. மற்ற ஊர்களில் குற்றாலம், ஊட்டி, கொடைக்கானல், மூணாறு, ஏற்காடு சொல்றாங்க. அதுக்கு நிகரா கூமாப்பட்டி இருக்குது, அதை விட அதிகமாக இருக்குது. அப்படிப்பட்ட கூமாப்பட்டியை நம்ம ஏன் ஒரு சுற்றுலாத்தலம் மாற்றக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தேம்மா. திருவள்ளூர் அருகே திருப்பாச்சூரில் ரவுடியை பிடிக்க பரபரப்பான சேசிங். தலையில் ஹெல்மெட்டுடன் காரில் 1/2 கிலோமீட்டர் தூரத்திற்கு தொங்கியபடியே சென்று சாலையில் விழுந்த தனிப்படை காவலர். வால்பாறை பகுதியில் 4 வயது சிறுமியை கடித்து கொன்ற சிறுத்தை பிடிபட்ட நிலையில் டாப் ஸ்லிப் வனப்பகுதிக்குள் விடப்பட்டது. தொடர்ந்து சிறுத்தையின் நடமாட்டத்தை கண்காணித்து வரும் வனத்துறை. கரூரில் கொள்ளை வழக்கில் கைதான கணவருக்கு பிணை கோரி நீதிமன்றத்திற்கு வந்த மனைவி கைது. திருடிய பணத்தை மனைவியிடம் கொடுத்ததாக கணவர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் விசாரணை. தூத்துக்குடியில் அளவுக்கு அதிகமாக நெஞ்சுவலி மாத்திரைகளை உட்கொண்டு இளம்பெண் தற்கொலை முயற்சி. வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டதால் விரக்தி. சேலம் தம்மம்பட்டியிலிருந்து ஆத்தூர் நோக்கி அரசு பேருந்தை இயக்கி சென்ற ஓட்டுநருக்கு திடீர் நெஞ்சுவலி. தொடர்ந்து 5 நாட்கள் பேருந்தை இயக்கியதால் பணிச்சுமை காரணம் என தகவல். புதுக்கோட்டை கீழராஜ வீதியில் போலீஸ் என ஸ்டிக்கர் ஒட்டப்பட்ட காரை சாலையின் நடுவே நிறுத்தி அடாவடி. அபராதம் விதித்து காரை அப்புறப்படுத்திய போக்குவரத்து உதவி காவல் ஆய்வாளர். வெள்ளப்பெருக்கு காரணமாக கோவை குற்றால அருவியில் சுற்றுலா பயணிகளுக்கு செல்ல தடை நீடிப்பு. மறு உத்தரவு வரும் வரை அருவிக்கு செல்ல தடை தொடரும் என வனத்துறை அறிவிப்பு.
திருவண்ணாமலையில் 1 வயது பெண் குழந்தையுடன் கிணற்றில் குதித்து தாய் தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் கணவன், மாமனார், மாமியார் உட்பட 4 பேர் கைது. சட்டவிரோதமாக ஸ்கேன் செய்து வயிற்றில் இருந்த பெண் குழந்தையை கருக்கலைப்பு செய்ய வற்புறுத்தியதால் பெண் தற்கொலை செய்ததாக விசாரணையில் தகவல். இமாச்சல பிரதேசத்தில் மேக வெடிப்புடன் பெய்த மழையால் 5 பேர் உயிரிழப்பு. காணாமல் போன 20 பேரை தேடும் பணி தீவிரம். தெலங்கானாவின் ரங்காரெட்டி மாவட்டத்தில் மதுபோதையில் தண்டவாளத்தில் கார் ஓட்டிய இளம் பெண் கைது செய்து காரை பறிமுதல் செய்த காவலர்கள். ஹிந்தி எந்த மொழிக்கும் எதிரானதல்ல என அமித்ஷா பேச்சு. அனைத்து மொழிகளுக்கும் நட்புடன் உள்ளதாக விளக்கம். இந்தியாவுடன் விரைவில் மிகப்பெரிய அளவில் வர்த்தக ஒப்பந்தம். அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. ஈரான் உடனான போர் அமெரிக்காவின் கன்னத்தில் விழுந்த அறை. ஈரானை தாக்கினால் அதிகபட்ச விலையை அமெரிக்கா தர வேண்டும் என உச்சபட்ச தலைவர் காமேனி எச்சரிக்கை. கொசு அளவுக்கு சிறிய ட்ரோனை உருவாக்கியுள்ள சீனாவின் ராணுவ ஆராய்ச்சி மையம். குளோபார்க்கு பயன்படுத்த திட்டம். அமெரிக்காவில் நடிகர் பிராட் பிட்டின் வீட்டை சூறையாடிய கொள்ளையர்கள் முக்கிய பொருட்களை திருடிச் சென்றதாக புகார். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளிலும் 1 ஓவர் முடித்து அடுத்த ஓவர் வீசுவதற்கு 60 நொடிகள் மட்டுமே இடைவெளி. பந்தின் மீது உமிழ்நீர் பயன்படுத்தியது கண்டறியப்பட்டால் 5 ரன்கள் பெனால்டியாக வழங்கப்படும் என்றும் புதிய விதிகளை வெளியிட்டது ICC. இங்கிலாந்துக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் பும்ரா விளையாட மாட்டார் என தகவல். எட்ஜ்பாஸ்டன் மைதானம் சுழற்பந்து வீச்சுக்கு சற்று கை கொடுக்கும் என்பதால் குல்தீப் யாதவ் அணியில் சேர்க்கப்பட வாய்ப்பு. இந்தியாவிற்கு எதிரான 2வது டெஸ்டில் விளையாடும் இங்கிலாந்து அணி அறிவிப்பு. 4 ஆண்டுகளுக்கு பின்னர் டெஸ்ட் அணியில் இடம்பெற்றார் ஆர்ச்சர். சென்னையில் மின்சார பேருந்துகளின் சேவையை 30ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். முதல் கட்டமாக 120 மின்சார பேருந்துகளை இயக்க நடவடிக்கை. அதிமுகவை விழுங்குவதுதான் பாஜகவின் உடனடி திட்டம் என விசிக தலைவர் திருமாவளவன் கருத்து. அண்ணாவை விமர்சித்தவர்களுடன் பயணிப்பது தற்கொலைக்கு சமம் என விமர்சனம். வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுத்தால் கோட்டை முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என முத்தரையர் கூட்டமைப்பினர் அறிவிப்பு. ஒரே ஒரு சாதிக்கு 10.5% இடஒதுக்கீடு கொடுத்துவிட்டு 112 சாதிகளுக்கான இடஒதுக்கீட்டை 9.5% குறைப்பதா என்றும் கேள்வி. தர்மபுரி மேற்கு மாவட்ட பாமக செயலாளர் பொறுப்பிலிருந்து MLA வெங்கடேசன் நீக்கம். புதிய செயலாளராக சரவணனை நியமித்தார் பாமக நிறுவனர் ராமதாஸ். கடத்தல் வழக்கில் முன்ஜாமீன் கோரி புரட்சி பாரதம் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை ஒத்திவைப்பு. காவல்துறையின் கோரிக்கையை ஏற்று இன்று விசாரிப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி. தமிழ்நாட்டில் தற்காலிகமாக மூடப்பட்ட 9 கிளை சிறைகள் உட்பட 19 கிளை சிறைச்சாலைகள் நிரந்தரமாக மூடல். மாற்று நடவடிக்கைகள் குறித்தும் சிறைத்துறை இயக்குநரகம் அறிவிப்பு. தமிழ்நாடு முழுவதும் ஆடு மற்றும் நாட்டுக்கோழி இறைச்சிக்கு ஒரே விலையை நிர்ணயிக்க திட்டம். தினமும் விலை நிர்ணயிக்கும் வகையில் புதிய இணையதளத்தை உருவாக்க அரசு ஏற்பாடு. நாகர்கோவில் அருகே மழையால் சாலை தெரியாமல் கால்வாயில் விழுந்த கார். நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய கணவன், மனைவி. உடுமலைப்பேட்டை அருகே அரசு பள்ளியில் ஆசிரியர் மீது பெட்ரோல் ஊற்றி கொள்ள முயன்ற போதை ஆசாமிகள். பள்ளி அருகே மது அருந்தியதை தட்டி கேட்டதால் ஆத்திரம். தஞ்சாவூரில் தனியார் குடோனில் 150 டன் போலி உரம் கண்டுபிடிப்பு. குடோனுக்கு சீல் வைத்த அதிகாரிகள் விசாரணை. சர்வதேச போதை ஒழிப்பு தினத்தை ஒட்டி சென்னை ராமாபுரத்தில் உள்ள SRM கல்லூரியில் கையெழுத்து இயக்கம் மற்றும் பேரணி. இதழியல் மற்றும் மக்கள் தொடர்பியல் துறை சார்பாக நடைபெற்ற கையெழுத்து இயக்கத்தில் மாணவர்கள், பேராசிரியர்கள் பங்கேற்பு.
திருவள்ளூர் அருகே திருவேற்காடு நகராட்சியில் வீட்டு வரி செலுத்த 25,000 ரூபாய் லஞ்சம். பில் கலெக்டர் உமாநாத்தை கையும் களவுமாக கைது செய்தது லஞ்ச ஒழிப்புத்துறை. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே முன்னால் சென்ற கண்டெய்னர் லாரி மீது மோதிய வேன். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. மகாராஷ்டிராவில் 5 ஆண்டுகளில் 25 விழுக்காடு மின் கட்டணத்தை குறைக்க திட்டம். மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் ஒப்புதல். 275 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் அகமதாபாத் விமான விபத்தின் கருப்பு பெட்டியில் உள்ள தரவுகள் ஆய்வுக்கு பின் சேகரிப்பு. பெறப்பட்டுள்ள விவரங்களின் அடிப்படையில் விமான விபத்துக்கான காரணத்தை அறிய முயற்சி. மும்பையிலிருந்து பாங்காக் செல்லவிருந்த ஏர் இந்தியா விமானத்தில் கூடு கட்டியிருந்த பறவை பயணி கண்டுபிடித்த நிலையில் ஊழியர்கள் அகற்றியதை அடுத்து 3 மணி நேரம் தாமதமாக புறப்பட்டது. சீனாவில் நடந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் கையெழுத்திட மறுத்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தீவிரவாதம் தொடர்பான இந்தியாவின் நிலைப்பாட்டை குறைத்து மதிப்பிட்டதால் முடிவு.